வணக்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம சென்னை மயிலாப்பூர்ல அமைஞ்சிருக்கிற அருள்மிகு மாதவ பெருமாள் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். மயிலாப்பூர்ல அருள்மிகு முண்டககன்னியம்மன் கோயிலுக்கு நேர் எதிரில் இருக்கிற கோயில் தான் அந்த மாதவ பெருமாள் கோயில். முண்டககன்னியம்மன் கோயில் பக்கத்தில் போய் கேட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கான முகவரி உங்களுக்கு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லாமல் அந்த பறக்கூர் ரயிலில் போனீங்கன்னா முண்டககன்னியம்மன் கோயிலுடைய ஸ்டேஷனில் இறங்கி அது வழியாக நேரம் நடந்து போயிடலாம். இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த கோயில். இங்குள்ள மூலவர் அமர்ந்த திருமண கோலத்தில் அருள்கிறார். இவருக்கு கல்யாண மாதவன் என்ற பெயரும் உள்ளது. மூலவரின் விமானம் ஆனந்த நிலை என அழைக்கப்படுது. வேதவியாசர் நாரதரிடம் பூலோகத்தில் தோஷமில்லாத தலம் எது என்று கேட்க அவர் இத்தலத்தை கூறினாராம். இத்தலத்தில் மாதவ பெருமாள் அமர்ந்த திருமண கோலத்தில் இருக்கிறார். அமிர்தவல்லி தாயார் சுவாமிக்கு வலதுபுறத்தில் தனி சன்னதியில் இருக்கிறாள். இவள் இங்குள்ள புஷ்கரணியில் ஒரு மாசி மகத்தன்று குழந்தையாக தோன்றினாள். எனவே இத்தீர்த்தம் சந்தான புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது. தாயார் அவதரித்த நாளில் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களும் இத்தீர்த்தத்தில் சங்கமித்ததாம். இதன் அடிப்படையில் மாசி மகத்தன்று இங்கு விழா நடக்கிறது. அன்று ஒரு நாள் மட்டும் தாயார் சுவாமியுடன் சேர்ந்து தீர்த்த குளத்தில் எழுந்தருள்கிறார். அப்போது தீர்த்த நீராடி தாயாரை வணங்கிட பாவம் நீங்கி புண்ணியம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. திருமண தடை உள்ளவர்கள் தாயாருக்கு கல்கண்டு, குங்குமப்பூ, பால் மூன்றும் சேர்ந்த கலவையை நைவேத்தியமாக வைத்து வேண்டிக் கொள்கின்றனர். இத்தகைய வழிபாடுகள் மூலம் குழந்தை பேறு உண்டாகுவது நம்பிக்கை. உற்சவர் தாமரை மலர் போன்ற அழகான முகத்துடன் காட்சி தருகிறார். எனவே இவர் அரவிந்த மாதவன் என்றும் அழைக்கப்படுகிறார். அரவிந்தம் என்றால் தாமரை என்று பொருள். சதய நட்சத்திர நாட்களில் இவர் வீதி புறப்பாடாகிறார். இந்த தலத்துடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, திருமாலின் சாந்த குணத்தை சோதிக்க சென்ற பிருகு மகரிஷி அவரது மார்பில் உதைக்க சென்றார். இதனால் கோபம் கொண்ட மகாலட்சுமி சுவாமியை பிரிந்தார். தன் தவறுக்கு பிராயச்சித்தம் பெற விரும்பிய பிருகு மகரிஷி மகாலட்சுமியை தனக்கு மகளாக பிறக்க வேண்டி இத்தலத்தில் தவம் இருந்தார். மகாலட்சுமி இங்குள்ள தீர்த்தத்தில் குழந்தையாக அவதரித்தாள். லட்சுமி அமுதம் கடைந்த பார்க்கடலிருந்து தோன்றியவர் என்பதால் இவளுக்கு அமிர்தவல்லி என பெயரிட்டு வளர்த்தார் பிருகு மகரிஷி. அவள் திருமண வயதை அடைந்த போது அவளை மணந்து கொள்ளும்படி திருமாலிடம் வேண்டினார். அவரும் இங்கு வந்து தாயாரை மணந்து கொண்டார். பிருகுவின் வேண்டுதலுக்காக சுவாமியும் தாயாரும் இங்கு எழுந்தருளினர். மேலும் பூலோகத்தில் இத்தலம் கலிதோஷம் நீங்கிய தலம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இத்தலத்து இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, பேயாழ்வார் அவதரித்த தலம்னு இதை சொல்றாங்க. முதலாம் ஆழ்வார்களில் ஒருவரான பேயாழ்வார் இத்தலத்திலிருந்து சற்று தூரத்தில் உள்ள மணிகை கைரோம் என்னும் கிணற்றில் செவ்வள்ளி மலரில் அவதரித்தார். இவருக்கு இக்கோயிலில் தனி சன்னதி உள்ளது. ஐப்பசி சதய நட்சத்திரத்தையொட்டி இவருக்கு 10 நாள் திருவிழாவும் நடத்தப்படுகிறது. திருக்கோவிலூர் தலத்தில் பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் ஆகிய மூவரையும் ஒரே இடத்து நிற்கச் செய்தார் திருமால். இதன் அடிப்படையில் இவ்விழாவில் 3 ஆழ்வார்களும் ஒன்றாக காட்சி தரும் திருக்கோவிலூர் வைபவம் நிகழ்ச்சியும் 10ஆம் நாளில் பிறந்த தலமான கிணற்றுக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சியும் நடக்கிறது. திருமழிசை ஆழ்வார் இத்தலத்தில் பேயாழ்வாரிடம் சீடராக இருந்து ஞான உபதேசம் பெற்றார். இந்த வைபவம் ஐப்பசி திருவிழாவின் 4ஆம் நாளில் நடக்கிறது. தாயார் சன்னதி முன்பு உள்ள மண்டப தூண்களில் இவர் கிளி, யானை, குதிரை, சூரிய பிரபை மற்றும் அம்ச வாகனங்களில் காட்சி தரும் சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த கோவிலுக்கு நீங்களும் சென்று இறைவனையும் தாயாரையும் வணங்கி வழிபட வேண்டும் நான் விரும்புகிறேன். நன்றி.